மரண தண்டனை அமுலில் உள்ள வழக்கத்தில் உள்ள நாடுகளில் மரண தண்டனை அப்படி அமுல்படுத்தியதன் காரணமாக குற்றச்செயல்கள் குறைந்து விட்டனவா என்று நாங்கள் நோக்கி பார்த்தால் இல்லை என்று சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் குற்றச்செயல்கள் அதிகமாக நடைபெறும் அமெரிக்க நாட்டில் இன்னமும் குற்றச்செயல்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. தண்டனை அமுலில் இருக்கும்போது குற்றச்செயல்கள் குறைந்தனவாக தெரியவில்லை. எமது நாட்டிலும் குற்றச்செயல்கள் குறைவதற்கு வாய்ப்பு உண்டா இந்த மரண தண்டனை அமுல்படுத்துவதால் என்ற கேள்வி எழுகிறது. எனவே நடைமுறை சாத்தியத்தை பார்க்கும்போது குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இந்த மரண தண்டனையை தவிர வேறு பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே அவைகளை கையாள்வதுதான் நன்று என்று நான் நினைக்கின்றேன். சட்ட வல்லுநர்களின் கருத்தாக, அதாவது சமூகவியலாளர்களின் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் குற்றவியல் நடவடிக்கைகளை கையாளும் போது அவற்றை தடுத்து நிறுத்துவது அல்லது குறைப்பது என்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த பின்னணியில் நிறைய பலவிதமான அழுத்தங்கள் இருக்கின்றன. அதாவது அந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் அரசு அதிகாரிகள், ஏன் அரசியல்வாதிகள் கூட இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுகின்றது. எனவே இப்போது உள்ள குற்றவியல் சட்டங்களே போதுமானது. அரசியல்வாதிகளின் உதவி இல்லாமல் இருந்தால் இந்த குற்றச்செயல்கள் நடப்பதை தவிர்க்கலாம், அது குறைந்துவிடும் என்ற அபிப்பிராயம் சமூகத்தின் மேலோங்கி இருக்கிறது. எனவே உண்மையான அந்த குற்றங்களின் ஊற்றை, அதன் தொடக்கத்தை, அதன் காரணிகளை கண்டுபிடிக்காமல் அவைகளை தடை செய்யாமல் மேலெழுந்த வாரியாக மரண தண்டனை அமுல்படுத்துவது ஒரு சிக்கலான விஷயம் என்று எண்ண தோன்றுகிறது. போதைப்பொருள் கடத்தல்களுக்கு பின்னால் பலம்பொருந்திய அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எப்பொழுது தொடங்கியே இருக்கின்றது, மிக நீண்ட நெடுங்காலமாக. எனவே அந்த பலம் பொருந்தியவர்கள், அரசியல்வாதிகள், அவர்களை பலமிழக்கச் செய்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தாமல் இத்தகைய ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொள்வது உசிதம் அல்ல என்றுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. நீதிமன்றத்தினூடாக ஒருவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு அளிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அந்த தீர்ப்பு பிழை என கண்டறியப்பட்டால் அது மீளப்பெற முடியாத ஒரு இழப்பினை ஏற்படுத்தும் எனவும், எனவே இந்த விடயத்தை பொதுமக்களும் புரிந்து கொள்ளும் நிலையில் மரண தண்டனைக்கு எதிராக அவர்களும் குரல் எழுப்புவார்கள் எனவும் மனித உரிமை செயற்பாட்டாளரான சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரத்னவேல் நம்பிக்கை வெளியிட்டார். ஒரு குற்றமற்ற ஒருவரை அவ்வாறு தூக்கில் இட்டால் மரண தண்டனைக்கு உள்ளாக்கினால் உண்மை நிலை என்ன, உண்மை வரும்போது அது ஒரு மிக பாரிய ஒரு தவறாக இருக்கும். எனவே ஒரு தவறான மனிதர் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டால் அதை திருத்துவதற்கு வாய்ப்பில்லை. சாதாரணமான ஒரு விடயத்தை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு எழுதும் பொழுது அதை திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பீல் செய்யலாம், இது செய்யலாம். எங்களுடைய சட்டங்களின்படி, நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளின்படி தவறு நடப்பதற்கும் மிக பாரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மக்கள் அதனை உணர வேண்டும். அவர்கள் இதனை சிந்திப்பார்களாயின் அவர்களுடைய அபிப்பிராயமும் மரண தண்டனையை அமுலாக்குவதற்கு எதிராகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கூட விசாரணை செய்யும் போலீஸ் அதிகாரிகள் பாரபட்சமாக இருக்கிறார்கள். அதிகாரத்திற்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுகிறார்கள். பிழையான நபர்களை பல அழுத்தங்களினால் குற்றம் சாட்டுவதும், உண்மையான குற்றவாளிகளை தவற விடுவதும் போலீசார் இந்த வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே தவறாக ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டு அவருக்கு தண்டனை, அது மரண தண்டனை வழங்கப்பட்டால் இது ஒரு பாரிய ஒரு தவறாகும். பொறுப்பு கூறலுக்கு ஒரு சமூகம்தான் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டி வரும். எனவே மரண தண்டனை இல்லாமல் இப்பொழுது நடைமுறையில் இருக்கும் சட்டங்களே போதுமானவை. போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு 2 மாதங்களுக்குள் மரண தண்டனையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த மாதம் அறிவித்திருந்தார். எத்தகைய தடைகள் வந்தாலும் 2 மாதங்களில் மரண தண்டனை நிறைவேற்றுவது உறுதி என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.